அஜி, என் பிள்ளையா வாங்கி கொடுத்தான்? ஆமா அத்தை. பாத்தியா மீனா, உலகத்துல என்னென்னமோ நடக்குது. அத்தை, பிடிக்காத கல்யாணம் கட்டாய கல்யாணம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? ட்ரெஸ் எல்லாம் gift கொடுக்கற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. ராஜி, காதல் வந்துருச்சா? அக்கா, அதெல்லாம் ஒன்னும் வரல. அதுக்கேண்டி இம்புட்டு வெக்கம் போடுற? வெக்கம் இல்லக்கா, சந்தோஷம். நமக்காண்டி ஒருத்தர் பண்ணும்போது வரும்ல, அந்த சந்தோஷம்க்கா. ரொம்ப நல்லா இருக்குடி. தேங்க்யூக்கா. ஜி, என்னமோ உன் வாழ்க்கைய நாங்க கெடுத்துட்டோன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டேல்ல. பாத்தியா எப்படிப்பட்ட பையன் நீ வச்சிருக்கேன். மயிலு, 3 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. ஆமா மயிலு, பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்ததும் அத்தை பேச்ச நிறுத்திட்டாங்களே. செமையா சொல்றீங்களே. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அத்தைய இடிச்சேன். அப்புறம் எப்படி மயிலு நான் சொல்லுவேன்? நீனா அப்பனா சொல்ல மாட்டீங்க. சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கண்டுக்காத மயிலு. மயிலு, உனக்கு ஏதாவது வேணுமாமா? எனக்கு எதுவும் வேண்டாத்த. அவங்களுக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு கட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு தினசரி சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கியா? அதுல என்னத்த தப்பு? கடைக்கும் வீட்டுக்கும் அலைய வைக்கிறோன்னு உங்க வீட்டுல தெரிஞ்சுச்சுன்னா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மா தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஆத்திர அவசரத்துக்கு கூட பரவாயில்ல. தினசரி இத கொண்டு போய் கொடுத்து இத ஒரு பழக்கமாக்கணுமா? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். மயிலு, நீங்க எப்ப சும்மா இருந்தீங்க? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமா மீனா, வெளிய ஒரு வேலையை செய்யறேன், அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன். ஆட்டோக்காரன் வந்துட்டாங்களாம், நான் போயிட்டு வந்துடுறேன். யாரு இவ? இவள தடுத்து கூட நிப்பாட்ட முடியலையே. முடியலன்னு சொன்னா எப்படி? நீங்க தான் நிறுத்தணும். எப்படிடி? எப்படின்னு எங்க கிட்ட கேட்டா நீங்க தானே எங்க மாமியாரு. உங்ககிட்டதான் எல்லா பவரும் இருக்கு. உங்களாலதான் அதை செய்ய முடியும். அப்பத்தா, அதாவது உங்க அம்மா, அம்மாவையும் சித்தியும் சுண்டு விரல்ல வச்சு ஆட்டி வைக்கிறாங்க தெரியுமா? அன்னைக்கும் என் அம்மாவும் சித்தியும் அவ்வளவு ஸ்வீட்டு. என்ன சொல்றாங்க, எங்க அப்பத்தா கூட அப்படிதான் எங்க அம்மாவை பயங்கரமா டீல் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி டீல் பண்ணும் அத்தை. வீட்டுல உங்க கொடிதான் ஓங்கி பறக்கணும். போகட்டும் போகட்டும்னு விட்டீங்கன்னா அம்பிட்டுதான். அத்தை, எல்லாரும் என்னைய மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஐயோ, டைம் ஆச்சு. ராஜி, நான் வர்றேன். அத்தை, நான் வர்றேன். சரி அத்தை, நானும் போயிட்டு வரேன். மீனா கேக்குறாங்க செந்தில் கிட்ட, நீங்க எப்படி இங்க? நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்னங்க, பின்னாடி பார்சல் இருக்கு. மாமா எப்படி விட்டாங்க? நமக்கு தான் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே. டெலிவரியும் கொடுத்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நம்ம ஒருத்தர் பார்க்கணும்னா டெலிவரி தான் ஹெல்ப் பண்ணுது போல இருக்கு. ஆமா ஆமா. எந்த ஏரியா? உன் ஆபீஸுக்கு பக்கத்துல தான். நீ வா, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனா எப்படி வர்றது? இந்த அட்டைப்பட்டி மேல உட்கார்றதா இல்ல உள்ள உட்கார்றதா? அட்டைப்பட்டிய செந்தில் சரி பண்ணி வைக்கிறாரு மீனா உட்கார்றதுக்கு. அப்ப மீனாவுக்கு பாண்டியன் சொன்னது ஞாபகத்துக்குள்ள வருது. மயில் சிரிச்சதும் ஞாபகம் வருது. செந்திலும் வருத்தப்பட்டு மீனா கிட்ட சாரி கேட்கிறாரு. நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆமா, கொஞ்ச நேரம் டீ காப்பி எல்லாம் குடுத்துட்டு உட்கார வச்சு நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாம். வீட்டுல அப்பா அப்படிதான். நம்ம எதுக்கு போனோம், என்னென்ன பிளான் வச்சிருந்தோம்னு அப்பாவுக்கு தெரியாது. புரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாரு. போனவங்கிட்ட வேலை சொன்னோம், அவன் செய்யல அப்படின்னு அது மாத்திரம்தான் மனசுக்குள்ளேயே இருக்கும் அவருக்கு. அவரு எப்பயும் வேலையை தவிர வேற எதையும் யோசிச்சதே இல்லை. கல்யாணத்துக்கு போனா ஆர்டரை பிடிக்க முடியுமான்னு தான் யோசிப்பாரு. ஒரு கோயிலுக்கு போனா அங்கேயும் இதே மாதிரிதான். அப்படியே பழகிட்டாரு. எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லாட்டி வருத்தப்படுவாரு, இல்லாட்டி கோவப்படுவாரு. எல்லாமே புரியுதுங்க. பட்டு பட்டுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசாமையாவது இருக்கலாம்ல. எத்தனையோ ட்ரிப்பு அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க, அவரு கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு கோவமெல்லாம் காலையில மாத்திரம்தான். சாயங்காலம் வீட்டுக்கு போனா எதுவும் நடக்காத மாதிரி நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, திட்டினவங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா திட்ட வாங்கினவங்க சாதாரணமா இருக்க முடியாதுல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கா மீனா? இல்லங்க, உங்களை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பழகிருச்சு மீனா. தனியா கூப்பிட்டாவது கேட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரி நம்ம வீட்டுல எதிர்பார்க்க முடியாது மீனா.
பூசணிக்காய உடைக்கிற மாதிரி விஷயத்த போட்டு உடைச்சிட்டு போயிருவாரு அப்பா. உங்களுக்கு இது பழகிருச்சு. உனக்கு ராஜிக்கு மயிலன்னிக்கு தான் புதுசா இருக்கும். அண்ணிய பத்தி மாத்திரம் பேசாதீங்க. என்னாச்சு மீனா? உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லைங்க. வந்த உடனே நம்மள வெளுத்து வாங்குறாரு மாமா. அவங்க என்னமோ கிளுக்குன்னு சிரிக்கிறாங்க. நான் கவனிக்கவே இல்லையே. நான் கவனிச்சேங்க. ராஜியும் கவனிச்சிருக்கா. ஏ ஏதாவது சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. ஆனா பிரச்சனை வேண்டாமேன்னு அமைதியா வந்துட்டேன். நான் விடலையே. அப்புறம் நான் நல்லா கேட்டுட்டேங்க. கேட்டியா மீனா? ஏன் என்னைய சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, அவங்க என்ன சொன்னாங்க? ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. இனிமேட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு வேற சொன்னாங்க. இனிமேட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணட்டும். அப்ப இருக்கு அவங்களுக்கு கோவத்தையும் அவங்க மேல தீர்த்துக்கிட்டியா? இல்ல, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உங்க மேல உள்ள கோவத்தை தான் அவங்க மேல காட்டினேன். கோவம் கூட கிடையாது. எப்படிங்க அந்த இடத்துல சிரிக்க தோணும்? சரி விடு. இந்த மீனாவை பத்தி அவங்களுக்கு தெரியலங்க. போக போக அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கோவக்கார மீனா? கோவத்துல கூட அழகா இருக்கா. பயமாகுதுங்க. வண்டி எடுங்க, போலாமா? ஏறு மீனா. அரசி, அதுக்குள்ள தூக்கமா? படிச்சு படிச்சு போர் அடிக்குதா நீ? இதுக்கே எப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கும் படிக்கணும். அதை ஏன் நீ ஞாபகப்படுத்திக்கிட்டு? என்ன அரசி இம்புட்டு சாதாரணமா சொல்ற? ஐஏஎஸ் படிக்கணும்னு அப்பா சொல்லுவாரு. நான் டிகிரி முடிச்சதுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நீங்களும் பாத்துக்கிட்டே இருங்க. தீபாவி, அம்புட்டு தெளிவா இருக்கியா நீ? ஆமா நீ, அதுதான் நடக்கும். டீய குடிச்சுக்கிட்டே படிங்க. அரசி, உங்க அண்ணன் வேலைக்கு போயிருக்கான்ல, ஏதாவது வாங்கி கொடுத்தானா உனக்கு? ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுக்கலம்மா. ஒண்ணு தெரியுமா? எல்லா பசங்களும் மாச சம்பளத்துல அம்மாவுக்கு புது புடவை வாங்கி கொடுப்பாங்க. அண்ணன் என்னடானா உங்க அண்ணிக்கு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சுடிதார் இல்ல, குத்தா. ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான் பாரு. தேம்மா, அம்மாடி, பழகி பழகி என் பிள்ளைய இவ கைக்குள்ளேயே போட்டுக்கிட்டான். அவன் எல்லாமே இவளுக்கு தாண்டி செய்வான். நீங்க 50-60 புடவை வச்சிருக்கீங்க. நான் அப்படியா? 3-4 சுடிதார மாத்தி மாத்தி போடுறேன்னு உங்க பையன் வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு போய் என்னென்னமோ பேசுறீங்க. லேடி ராஜி, நீ அவனை நல்லாவே மாத்திட்ட. மாத்த உங்க பையனை மாத்துவாங்க. நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கத பார்த்து அண்ணன் என்ன சொல்லுச்சு? அண்ணன் இன்னும் பார்க்கல. பாத்துக்கடி அரசி. உங்க அண்ணன் உங்க அண்ணி அழகுல பார்த்து மயங்கி டமால்னு விழுந்துருவான். காலையில ஆரம்பிச்சது கொஞ்சம் ஓவரா தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்கடி போற? கோலம் போட்டு வந்துடுறேன் அத்தை. நான் வாச தொளிச்சு கோலம் போட்டுக்கிறேன். நீ படிமா. கோயிலுக்கு வேற போகணும்ல. இல்லத்த, நான் படிச்சு முடிச்சுட்டேன். கோலம் போட்டுட்டு வந்துடுறேன். அப்பா சீக்கிரமா வர்றாரா என்ன? இல்லையன்னு அப்பதானே நடிப்ப? தான் கேட்டேன். இவர் என்ன ஓவரா பண்ணாதப்போ. அப்பா டீ போடவா? இல்ல இல்ல, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஜி, கோலம் போடலையா? வந்து போடுறேன் அத்தை. இப்போ உடனே கிளம்பணுமா? ஆமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. என்ன கல்லு உடைக்க போறேன்? காலேஜுக்கு தானே போறேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஒரேடியா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்ல யாராவது பேசினாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து பேச கத்துக்கோ. நீங்க மேடம், எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். ஓகேவா மேடம்? ஜி, என்னடி சொன்னா கதிரு? டீ வேண்டான்னு சொன்னாரு. ட்ரெஸ்ஸுக்கு என்னடி சொன்னா? நல்லா இருக்குன்னு சொன்னானா? ஒண்ணுமே சொல்லல. நீயும் எதுவும் கேட்கலையா? நான் ஏன் அத்தை கேக்குறேன்? வாங்கினது அவரு தான். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவரு தான் சொல்லணும். 2 பேரும் சரியான ஜோடி தான். போட்டி போட்டுக்கிட்டு வீம்பு காட்டுறீங்க. இல்லடா, ஒருத்திக்கு புது துணி வாங்கி கொடுத்தோமே, நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லணுமே. நீ வாட்டுக்கு போற. பார்த்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போயேன். நல்லா இருக்கு என்ன? என்ன மொட்டையா சொல்ற? இல்ல ட்ரெஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்க போய் தானே வாங்கி கொடுத்த. அன்னிக்கு எப்படி இருக்கு அத சொல்லு. எனக்கு நல்லா இருக்கு, தேங்க்ஸ். மாமாவும் இந்த மாதிரிதான் புடவை வாங்கி கொடுப்பாரு. கட்டிட்டு போய் நின்னா கண்டுக்கவே மாட்டாரு. வேற மாதிரிதான் இவனும் இருக்கான். ஆஜி, இப்ப சந்தோஷமா உனக்கு? போய் இந்த சந்தோஷத்தோட பெரிய குளமா போடு. சரியத்த. ஆஜியும் கோமதியும் கோயிலுக்கு போறாங்க. அங்க முத்து வேலையும் சக்தி வேலையும் பாக்குறாங்க. கோமதி ஆஜி கிட்ட சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு 100 ஆயுசுரி. புள்ளி வாய மூடல இங்க நிக்கிறாங்க. ஆடி, அத்தை வேண்டாம் அத்தை,
ஏதாவது சொல்ல போறாங்க. கோயில்ல வச்சு என்ன சொல்ல போறாங்க? நீ வா. முத்துவேலை பார்த்து சாமி சொல்றாரு, அடடே உங்க பொண்ணு வந்திருக்கா போல. அடி அப்பா கூட அடிக்கடி கோயிலுக்கு வருவ, இப்ப ஏன் வர்றதில்ல? இந்த பக்கமா வந்து அப்பா கூட நில்லுமா என்று. பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.